குறிப்பிட்டோம். அந்த சராசரிகளுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் தமிழக சங்கம் மிகச்சிறப்பாக நேற்றைய தினம் தொடங்கி தொடர் நிகழ்வாக மணிவாசகர் வரலாற்றின் வழியில் மணிவாசகம் என்கிற அந்த தலைப்பில் நம்முடைய திருவாசகத்தை வரலாற்று முறையிலே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இன்றைய 2ஆம் நாள் மணிவாசகருடைய திருவாசகம் நமக்கு அவருடைய வரலாற்று முக்கிய நிகழ்வுகளை நமக்கு எவ்வாறு அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது. பெருமான் தம்முடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்கிற கருத்திலே அவர் இருந்தாலும் பாடல்களை பாடுகின்ற பொழுது அவரையும் அறியாமல் இந்த திருவாசகத்திலே அவருடைய வரலாற்று செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. தான் மன்னரோடு உறவு கொண்டிருப்பவன் என்பதை மன்னரோடு உறவும் அஞ்சேன் என்கிற அந்த செய்தியைப் போல பல இடங்களிலே அவரை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த குறிப்புகளை நம்ம தேடி எடுத்து அதை கொண்டு தான் நாம் இப்போ அவருடைய வரலாறை செதுக்கி கொண்டு இருக்கிறோம். மணிவாசகர் சற்றும் எதிர்பாராத விதமாகத்தான் தன்னுடைய குருநாதரை சந்திக்கிறார். இன்ன நேரத்திலே இன்ன இடத்திலே குருநாதர் வருவார், அவரை சந்திக்கலாம் என்கிற அமைப்பெல்லாம் இல்லை. அரசு பணியாக போய்கொண்டு இருக்கிற அந்த ஒரு நிலையிலே எதிர்பாராத விதமாக பெருமானை சந்திக்கிறார். குருவை சந்திப்போம் என்று எதிர்பாராதது மட்டுமல்ல, சிவமே குருவாக வரும் என்பதும் எதிர்பாராதது தான் அவருக்கு. இப்பொழுதே சிவபெருமான் குருவாக வந்து ஆட்கொண்ட அந்த நெறி நம்முடைய சைவ சித்தாந்த நெறியிலே சன்மார்க்க நெறி என்று சொல்லப்பெறுவது. நமக்கு இந்த சைவ நெறியில் இந்த சன்மார்க்க நெறி என்பது நிறைவு நெறியாக, முழுமையான ஒரு நெறியாக அது அமைகிறது. குருநாதர் வந்துவிட்டால் போதும், குருநாதருடைய பெருங்கருணை அந்த சீடனை உய்வு பெறச் செய்யும். ஆகையினாலே இந்த சன்மார்க்க நெறி என்று சொல்லக்கூடிய ஒரு நெறி, குரு சீட நெறி, அந்த நெறியை நமக்கு காட்டுவதற்காக குருவை பற்றி கொண்டு நாம் உய்வு பெற்றுவிட வேண்டும். ஆகையினாலே இந்த நெறியை நிறுவுவதற்காக சிவபெருமான் குருநாதராக வந்தார் அவருக்கு என்கிற அந்த அற்புத செய்தியை பார்த்தோம் நேற்றைய தினம். அவருக்கு உரிய முறையில் குரு சீடனுக்கு என்னென்ன விதத்திலெல்லாம் ஆட்கொள்ளுவாரோ அந்தந்த விதத்திலெல்லாம் ஆட்கொண்டதையும் பார்த்தோம். நிறைவாக குருநாதர் சீடனுக்கு செய்வது திருவடி தீட்சை அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். அதுதான் நிறைவு. அந்த திருவடியை சிரசின் மேலே சூட்டுகின்ற அந்த செய்தியை பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் அதை நேற்றைய தினம் சிந்தித்தோம். திருவாசகத்தில் பல இடங்களில்
அவர் திருவடியை பற்றித்தான் பேசுகிறார். போற்றி திரு அகவலிலும் கூட அவர் அந்த திருவடியை பிரதானமாக குறிப்பிடுகின்றார். சிவபுராணத்திலேயும் கூட பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திருவடியைத்தான் நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று தாழ், அடி, கழல் என்றெல்லாம் அந்த திருவடியைத்தான் குறிப்பிடுகின்றார். எனவே திருவடியை கொண்டு ஆட்கொள்ளுதல், குரு ஆட்கொள்ளுதல் என்பது திருவடியால் ஆட்கொள்ளுதல். அந்த முறையிலே அவர் திருவடி தீட்சை தந்தது உடனேயே, திருவடி தீட்சை தந்த உடனேயே வாதவூரருக்கு அந்த ஆனந்த அனுபவம் நிகழ்கிறது திருவடி தீட்சையில். இப்போ மணிவாசக பெருமானுடைய அந்த நிட்டையை நாம் கூர்ந்து பார்க்கிற பொழுது அது 2 நிலைகளிலே இருந்ததை பார்க்கிறோம். இரண்டு நிலைகளிலே இந்த நிட்டை நிகழ்ந்திருக்கிறது. நிட்டை என்பது என்ன? ஒன்றுபட்டு சிவானுபவம் பெறுவது, அதுதான் நிட்டை. சிவானந்தத்திலே தோய்வது. சிவபெருமானுடைய திருவடியை சூட்டிய உடனேயே அவர் எப்படி இருந்தது என்பதை சென்னிப்பத்து 5 ஒரு பாடலில், சென்னிப்பத்தில் பாடல் 5 பார்த்தீர்கள்னா அதில் சொல்லுவார். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான், வேயத்தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துறை மேவினான், காயத்துள் அமுதூர ஊர நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. இந்த இடம் காயத்துள் அமுது ஊர ஊர, காயங்கிறது என்ன? உடம்பு. இந்த உடம்பிற்குள்ளே இந்த சிவானந்த அமுது ஊர ஊர நீ கண்டுகொள் என்று சேய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே திகழுமே என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இதில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிவது, திருவடியை சூட்டிய உடனேயே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துலந்தொழிந்து காயத்துள்ள அமுது ஊற ஊற கண்டுகொள், பாரு, பார்த்துக்கோ பார்த்துக்கோ என்று சொல்லி சொல்லி காட்டினார். அப்படி அதை, அந்த நிட்டை இன்பத்தை நான் பருகினேன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அந்த ஆனந்த நிலை, அவர் திருவடியை சூட்டிய உடனேயே அந்த ஆனந்த நிலை அவருக்கு கிட்டியது. அதை அவர் அந்த தேகத்திற்குள்ளே இருக்கிற பொழுதே அதை அனுபவித்தாருங்கிறது தான் முக்கியம். காயத்துள்ளே அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று சொல்லி காட்டிய சேவடி மாமலர் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் உடம்புக்குள்ள அந்த ஆனந்த அனுபவம் திருவடியை சூட்டிய உடனேயே அது அவருக்கு கிட்ட ஆரம்பித்தது.
அதை இன்னொரு இடத்துலையும் சொல்லுகிறார் திருண்ட பகுதியில். அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆரேன், விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரை புரைவித்து, உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து, அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன், வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். வாக்கு இறந்துன்னா வார்த்தை இல்லை. அப்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன், கொடியேன் ஊன்தழை குரம்பை தோறும் நாய் உடலகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுததாரைகள் எப்பு துளைதொரும் எற்றினன் உருகுவது, உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங்கனக்கு அல்லுரு ஆக்கை அமைத்தனன். இந்த விரிவா பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. திருவடியை சூட்டிய பொழுது தனக்கு கூடிய நிட்டை நிலையை சொல்லுகிறார். சிவானந்த அனுபவம் நிகழ்ந்ததை சொல்லுகிறார். சிவானந்த அனுபவம் நிகழ்ந்த பிறகு அப்படியே விட்டுருந்தாருன்னு வச்சுங்க, போற்று திருவள்ளுவர் வந்திருக்காது. இது நிட்டை நிலையிலே முதலிலே அந்த ஆனந்த அனுபவத்தை பெற்ற பிறகு, அதை அனுபவித்த பிறகு மீண்டு வந்து அப்பொழுது அருளி செய்ததுதான் போற்றி திருவள்ளுவர். என்ன நமக்கு ஒரு கேள்வி பிறக்கும். என்ன கேள்வி என்று கேட்டால், போற்றி திருஅகவல் முடிந்த பிறகு நிட்டை கூடினார் என்று பார்த்தால், மற்ற பாடல்கள் எல்லாம் நிட்டை கூடி அனுபவித்த பிறகு பாடியவை என்றும், போற்றி திருஅகவல் மட்டும் நிட்டை கூடுவதற்கு முன்பே பாடியது என்றும் தோன்றும். அப்ப நிட்டை கூடியது என்பது சிவானந்த அனுபவம். நிட்டைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சிவ அனுபவம், சிவானந்த இன்ப அனுபவம். அந்த சிவானந்த இன்ப அனுபவம் நிகழ்ந்த பிறகு திருவாசகம் வந்தது. அப்படி என்றால் குருநாதர் தன்னுடைய திருவடி தீட்சை தந்த பிறகு போற்றி திருஅகவல் பாடினார் என்றால், சிவானந்த அனுபவம் பெறுவதற்கு முன்பாக அருள்நிலையிலேயே பாடியதா என்கிற ஒரு ஐயம் வரும். அதை நீக்கும் முகமாக திருவடி தீட்சை கூடிய உடனேயே அவருக்கு சிவானந்த அனுபவம் நிகழ்ந்தது. நிகழ்ந்த உடனேயே மீண்டு வந்தார். அது பெருமானுடைய கருணை. மீண்டு வந்தார், அனுபவித்தார். அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆரேன், விழுங்கியும் ஒல்லகில்லேன் என்றெல்லாம் அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். அதனால தான் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று அந்த ஆனந்த அனுபவத்தை ஊட்டுகிறார். எனவே போற்றி திரு அகவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால், போற்றி திரு அகவலுக்கு சிவபெருமான் முன்பாக இருக்கவே அவர் அருளி செய்த ஒரு பதிகம் அல்லது அகவல் போற்றி திரு அகவல் மட்டும்தான். மித்ததெல்லாம் அவர் அதற்கு பிறகு அவர் இல்லாத பொழுது நினைந்து உருகி நின்று பாடியது. நம்முடைய வரலாற்றின்படி பார்த்தால் யாத்திரை 10 என்பது கூட வந்திருப்பவர் சிவம் என்று அறியாமல் அவர் பாடியது தான். யாரோ ஒரு பெரியவர் எழுதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறார் என்று தான் கொடுக்கிறார். ஆகவே இந்த போற்றி திரு அகவல் என்பது சிவானந்த அனுபவம் பெற்ற உடனேயே பாடிய ஒரு, அதுவும் இல்லாமல் தனக்கு முன்பாகவே சிவபெருமான் இருக்க பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் என்று
அதை தம்முடைய குருநாதருக்கு எதிர்த்தாற் போல அதை பாடிய ஒரு அற்புதம். இவ்வாறு அவர் அந்த போற்றித் திரு அகவல் பாடிய பிறகுதான் நிட்டை நிலை திரும்பவும் தொடர்கிறது. அப்பத்தான் அவர் நிட்டை கூடினார். அதை பற்றி பின்னால சொல்லுகிறார். உயிருண்ணிப்பத்தில் என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் எனை மத்தோன்மத்தனாக்கி, சினமால் விடையுடையான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும், பணவன் எனைச் செய்த படிரறியேன் பரஞ்சுடரே. அப்போ இந்த ரெண்டு நிட்டை நிலையும் பாருங்களேன், உங்களுக்கு ரெண்டு விதமான அனுபவம். ஒரு அனுபவம் காயத்துள்ள அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று சொல்லி காட்டிய அந்த நிலை. அடியேன் அருளியது அறியேன், பருகியும் ஆறேன், விழுங்கியும் ஒல்லகில்லேன் அனுபவம். அதை பெறுகின்ற அனுபவத்தை எல்லாம் சொல்லுகிறார். நிட்டை நிலை 2 போற்றித் திருவகள் பாடிய பிறகு திரும்ப நிட்டைக்கு போயிட்டார். அதை பற்றி பின்னால பேசுகிற பொழுது என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் எனை மத்தோன்மத்தனாக்கி, சினமால் விடையுடையான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும், பணவன் என்னை செய்த படிரறியேன். என்னை செய்த படிரு அறியேன். படிருன்னு என்ன? வஞ்சகம்னு அர்த்தம். என்னை செய்த படிரு, என்னை செஞ்ச வஞ்சகம் தெரியல. என்ன வஞ்சகம்? அனுபவம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். மூச்சு பார்த்தா ஆளை காணும். அதனால தான் அது படிருன்னார் இல்லையா? சரி, ஆனந்த அனுபவம் கொடுக்குறாரேன்னு பார்த்தா அதை அனுபவிச்சா கிளம்பி போகிறதுக்காக கொடுத்துருக்கார், விட்டுட்டு போயிட்டார். எனவே இந்த திருவடி தீட்சை தருகிற பொழுது வாத ஊரருக்கு இந்த ஆனந்த அனுபவம் என்பது முதலிலே ஒரு நிலையாகவும், பிறகு போற்றித் திரு அகவல் பாடி முடித்த பிறகு ஆனந்த நிலை அனுபவம் இரண்டாவதாகவும் வந்தது. அதற்கு பிறகு பல முறை இவர் ஆனந்த அனுபவத்தை பெறுவதும் மீள்வதுமாகவே இருந்திருக்கிறார். எப்பொழுதாவது ஆனந்த அனுபவம் நிகழும், நிட்டை கூடும். நிட்டை கூடிய பொழுது சிவத்தோடு இருப்பார். விடுபட்ட உடனேயே பாடுவார். பாடுவதும் நிட்டை கூடுவதுமாகவே இருப்பதுதான் சீவன் முத்தர்களின் நிலை. சீவன் முத்தர்களின் நிலை என்ன? சிவத்தோடு சேருவதும், விடுபட்ட பொழுது சிவ சம்பந்தமான அனுபவங்களை சொல்வதும். அப்படித்தானே? அதுதான் அவர்களுடைய சீவன் முத்தர் நிலை. இப்போ நம்முடைய நிலை என்ன? எப்போதாவது சிவபெருமானை பற்றி பேசுவதும், மற்ற நேரங்களிலே உலக விவகாரங்களிலே விழுந்து கிடப்பதும். அப்படி தானே? உலக விவகாரங்களில் எப்பயாவது சிவத்தோட நினைப்பு வந்துடும். சரி, என்ன வாழ்க்கை இது? பேசாமல் சிவபெருமான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு, நம்மெல்லாம் மணிவாசகர் நிலைக்கு இருந்தோம்னா நம்மளையும் இப்படி கூட்டிகிட்டு போயிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆன் டியூட்டியில் போயிருக்கும்போது ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருக்கார். நமக்கு டியூட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளை அழைச்சிட்டு போகலாம்ல, அழைச்சிட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு தோணும். தோன்றதெல்லாம் உண்மைதான், வாஸ்தவந்தான். ஆனால் சிவபெருமானுக்கு ஒரு ஒரு இது என்ன கேட்டால், அது அவருக்கு ரொம்ப இந்த மெய்யை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். மெய்யை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். நமக்கு கூட தெரியாது. நாம் மெய்யின்னு நினைக்கிறதெல்லாம் பொய்ன்னு அவருக்கு தான் தெரியும்.
ஆனால் நமக்கு தான் மெய்யின்னு நினச்சிட்ருப்போம். அவர் மெய்ப்பொருள், அதனால் அது மெய் தான் தெரியும். அதுக்கு நமக்கு சவகாசம் முழுக்க பொய்ப்பொருளோட, அதனால் நமக்கு மெய்ப்பொருள் தெரிகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பெருமான் நிட்டை கூடுவதும் அவருடைய வாழ்க்கை, சீவன் முத்தர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், சிவானுபவம் பெறுவதும் பிரபஞ்சத்திற்கு வருகிற பொழுது நினைப்பிலே சிவத்தை விட்டு பிரியாத நிலையும், பிரபஞ்சத்திற்கு வருகிற பொழுது திரும்பவும் சிவத்தை விட்டு பிரிஞ்சால் ஆகாமியம் வந்துடும், பிறப்பு வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அதனால் சிவத்தை விட்டு உலகத்தாரோடு பழகி உலகத்தாருக்கு அறிவுரை சொல்வதும் உலகத்தாருக்கு அனுபவத்தை சொல்வதுமாக இருக்கிற நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். விருப்பு வெறுப்பு தோன்றிவிடக்கூடாது, ஆகாமியம் விளைந்து விடக்கூடாது. அதனால் மீண்டும் பிறப்பு வந்துடும். சாமி இவ்வளவு தூரம் மீட்டு எடுத்து எல்லாம் பண்ண பிறகு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். ஆகவே பல முறை அவர் நிட்டை கூடினார். திருவாசகத்தில் நமக்கு கிடைத்த பதிகங்கள் பாடல்கள் எல்லாம் அவர் நிட்டையிலிருந்து விடுபட்ட பொழுது பாடியது. நிட்டையில் இருப்பதும், ஏன்னா இப்போ நம்ம நமக்கு ரெண்டு நிலை, ஒன்று கேவலம், இன்னொன்று சகலம். விழித்திருப்போம், பிறகு உறங்குவோம், பிறகு விழித்திருப்போம், உறங்குவோம். இது நமக்கு ரெண்டு நிலை இருக்குது, கேவல சகலம். ஆனால் சீவன் முத்தர்கள் கேவல சகலத்திற்கு போக மாட்டார்கள். அவர்களுக்கு கேவல சகல பிரயாணமே கிடையாது. அதனால தான் இராப்பகலற்ற இடத்தில் இருக்கை. இங்கேயும் சொல்லுகிறார், பகல் இரவாவதும் அறியேன் என்று சொல்லுகிறார். பகல் இரவாவதும் அறியேன் என்று சொன்னால் நினைப்பற நினைந்தேன். அதனால் கேவல சகலம் கிடையாது. பகல் இரவு என்பது கேவல சகலம் நமக்கு. அவருக்கு கேவல சகலம் கிடையாது, சுத்தம்தான். சுத்தத்தில் பயணிக்கலாம், நாம் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அதை குறிப்பிடுகின்றார். இதை தெளிவுபடுத்திட்டேன் உங்களுக்கு. இப்போ நாம் இந்த இடத்த முன்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ நம்ம இந்த இடத்தை நாம் கூர்மையாக நோக்கி கொஞ்சம் விரித்து பார்த்துருக்கிறோம். எப்படி இந்த திருவடி தீட்சை நடந்த பிறகு இவருக்கு சிவானந்த அனுபவம் முதல் நிலையாக நிகழ்ந்திருக்கிறது. அந்த முதல் நிலையாக நிகழ்ந்த சிவானுபவத்திற்கு பிறகு அவர் போற்றி திரு அகவல் பாடினார். போற்றி திரு அகவல் பாடிய பிறகு நிட்டை திரும்பவும் சிவானந்த நிலை கூடி எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சென்றார். அந்த நிட்டை கூடிய நிலையிலே அவர் தன்னை மறந்து ஆனந்த அனுபவத்திலே அந்த ஆன்மாவானது சிவத்தோடு ஒன்று நின்று பேரானந்தத்தை திளைத்து கொண்டிருந்தது. பிறகு அவரை இந்த மண்ணுலகிற்கு தருவித்த காரணம் அதை நிறைவேற்ற வரணும் இல்லையா? நீக்கி முன் எனை தன்னோடு நிலாவகை. எதுக்கு கூட இருந்தவரை கீழே அனுப்பணும்? ஏதோ ஒரு காரணம் பற்றித்தானே. இப்போ அந்த காரணத்தை பற்றி அனுப்பியது, அந்த காரணம் நிறைவேறணும். அப்போ அந்த காரணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற காரணத்திற்காக இவர் நிட்டையிலேயே இருந்தால் அது கூடாது, கிடைக்காது. ஆகையினாலே நிட்டையிலிருந்து மீண்டும் அவர் பிரபஞ்ச தொடர்புக்கு வருவார். ஆனால் பிரபஞ்ச தொடர்பு என்றால் அவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இடமில்லாத நிலையிலே அந்த ஆனந்த அனுபவத்திலே திளைப்பார். அதனால் அவங்களை என்ன சொல்லுவார்கள்? சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் என்று நம்முடைய சைவ சமய சாத்திரத்திலே சொல்வார்கள். அவர்களை அருளாளர்கள் என்று சொல்லக்கூடாது. அருளாளர்கள் என்று சொன்னால் ஆனந்த அனுபவம் பெறுவதற்கு முன்பாக இருந்த அந்த அருள் நிலையில் இருக்கிறவர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? எனவே அருளாளர் ஆனந்த நிலையை அனுபவித்த சீவன் முத்தர். சீவன் முத்தர் பிரபஞ்ச தொடர்புக்கு வருகிற பொழுது அருளாளர் இல்லை, அவர்கள் தபோதனர்கள். என்ன தபோதனர்கள் என்று கேட்டால்,
அவர்களுக்கு இந்த உலகத்திலே எந்த விதமான விருப்பு வெறுப்பு தொடர்பு இருக்காது. அந்த விருப்பு வெறுப்பு தொடர்பு இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை கொண்டு, மணிவாசகரை கொண்டு எதற்காக இந்த குரம்பையில் புகப்பெய்து இந்த மண்ணுலகிற்கு சிவபெருமான் அனுப்பினார் என்கிற காரணத்தை அவர் நிறைவேற்றியாக வேண்டும். இப்போ என்ன எதுக்கு அனுப்பிச்சார், நம்மளை எதுக்கு அனுப்பிச்சார், எதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தால் ரொம்ப வியப்புக்குரிய செய்திகள் தெரியும். நம்ம அதை நினைக்கிறது இல்லை. சரி, நம்மளை அனுப்பிச்சாரே, நம்ம இங்கே எதுக்கு நம்மளை இங்கே அனுப்பிச்சார் அப்படின்னு நினச்சா இருக்கிறவங்க கையிலெல்லாம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதுக்குன்னே அனுப்பிச்சார். நம்ம அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை வினைகளினாலே ஆளப்பெற்று இருக்கிறது. வினைகளை நுகர்வதே வேலையாக இருந்திருக்கிறது. பிணியிலே மாட்டுவதும் நோயிலே மாட்டுவதும் இப்படியே வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்கள எதுக்கு அனுப்பிச்சாரு, கூப்பிட்டு வந்தார்? அதெல்லாம் தெளிவாக குருஞான வந்து அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆனால் இவர் எதனால் வந்தார்? சிவபெருமானையே அனுப்பிச்சி விட்டார், நீ போ அப்படின்ட்டு. சிவபெருமான் போன்னு அனுப்பிச்சி விட்டார். அப்போ சிவபெருமான் அனுப்பிச்சி விட்டா எந்த காரணத்துக்காக வந்தாங்களோ அந்த வேலை செய்யணுமா இல்லையா? துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் உன் திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். ஞானசம்பந்தர் சொல்றார். ஞானசம்பந்தர் எப்பவும் டென்ஷன் ஆகவே மாட்டார். எப்பவும் டென்ஷன் ஆக மாட்டார். ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். குழந்தை இல்லை அவர் ஒரே ஒரு இடத்துல பாருங்க டென்ஷன் ஆகிட்டார். திருத்துருத்தி வந்தோன்னு, ஏன் சாமி உங்க கூட இருந்தாலும் என்ன கீழே தள்ளி விட்டா, என்ன இதுக்கு அனுப்பிச்சி விட்டா? அதே டோனில் தான் கேட்குறார். நான் இப்போ எப்படி டோனில், என்ன டோனில் கேட்டேனோ. ஆனால் ஓதுவார்கள்லாம் ரொம்ப மென்மையாக பாடும். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் உன் திருந்தடி மறக்குவார் அப்படிலாம் இல்லை. அது டோனே வேற. எனக்கு ஓதுவார் பண்ணும்போது என்ன இந்த டோனில் போய் பாடிட்டு அவர் கோபமாக கேட்குறாரு. கோபமாக ஏம்மா சட்னி இவ்வளோ மோசமாக இருக்கிறது, இதை மனிதன் சாப்பிடுவானா? அப்படியே அது அப்படியா கேட்க முடியும்? துறக்குமா சொல்லப்படாய் எவ்வளவு இதாக கேட்குறது. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் நின் திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை அப்படின்னு ஒரு கோபமான டோன்ல அதை கேட்கிறார். உன் திருவடியை மறக்காத என்னங்கிறாருங்க. உன் திருவடியை மறந்தறியாத என்னங்கிறார். அவ்வளோ ஞாபகமாக சொல்றாரு. குழந்தை சொல்லுது. அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இவர் நிறைய பேரை வம்பெடுத்து கீழே அனுப்புகிறாருன்னு. அதில் இந்த மணிவாசகரையும் அப்படி தான் கீழே அனுப்பிச்சி விட்ருக்காரு. நான் மணிவாசகர் இங்கேயே இவ்வளோ சாப்பிட்டா இருக்காரு, அங்கே எவ்வளோ இப்படி இருந்திருப்பார் அவர்? சொல்லுங்கள் நீங்கள். சாமி கூட இருக்கிற பொழுது நம்ம வன் தொண்டராவது பரவாயில்ல, வம்பு பண்ணுவார். இவர் வம்பே பண்ணாதவர். அவரை போய் நீ போய் கீழே போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறார் சாமி. சரி, இப்போ இந்த நிட்டை கூடிய உடனே பெருமானுடைய திருவடியை அப்படி சூட்டிய உடனே அந்த நிட்டை கூடிட்டு ஆனந்த அனுபவம் வந்தது. அந்த ஆனந்த அனுபவத்தை தெளிவாக எப்படி பெற்றேன் என்பதை உடனே சொல்லுகிறார். அது இரண்டாவது நிட்டைக்கு போனதற்கு பிறகு அதை பொதுவாக சொல்லிட்டார். ஏனே நான் என்பது அறியேன், பகல் இரவாவது அறியேன் என்பதை சொல்லிட்டார். ரெண்டும் ரொம்ப கூர்மையாக ரொம்ப நுட்பமான இடம். இல்லைன்னா என்ன ஆயிடும், நெட்டைக்கு போனார், திருவடி தூட்டிய பிறகு நெட்டைக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போற்றி திரகோல் நெட்டை கூடுவதற்கு முன்பாக பாடியதுன்னு வந்துடும்.
மொத்தமே சிவானந்த அனுபவத்தில் விளைந்தது தான் திருவாசகம். திருவாசகம் என்பது சிவானந்த அனுபவத்தில் விளைந்தது. அது அவர் வாக்கு எல்லாமே சிவானந்த அனுபவம். அப்படி இப்போ என்ன செய்கிறார்? நெட்டை நீங்கியது, நெட்டை குடித்து போற்றி திருவள்ளுவர் பாடிட்டார். பாடி முடித்தவனையே நெட்டை போய்விட்டார். நெட்டை போன உடனேயே பெருமான் அங்கே இல்லை. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பிடித்து பார்க்கிறார், பெரிய வனம். அங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருமான் இருந்தார். அந்த அனுபவமெல்லாம் நிகழ்ந்தது. இப்போ விழித்து பார்த்தால் அங்கே காணும் அவரை. இப்போ நமக்கு சந்தேகம் வந்துடும்ல, நம்ம உண்மையாக பார்த்தோமா கனவுல பார்த்தோமா நாம நம்மளை நினைத்து கொண்டோமான்னு ஒரு வரும் இல்லை, சான்று வேணுமே. அதில் ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லுகிறார். திருவார்த்தையில் பாடல் 9 பாருங்க. திருவார்த்தை திருவார்த்தை நம்ம இதில் அது 22வது பகுதி 157வது பக்கம் 22வது நம்ம இதில். அதில் 9வது பாடல் பாருங்க. இவர் பெருமான் முன்பாக இருக்கிறார், இவர் அமர்ந்து இருக்கிறார் கீழே. அவருக்கு போற்றி திருவள்ளுவர் பாடுகிறார். போற்றி திருவள்ளுவர் பாடி போற்றி போற்றி செயசெய போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி செயசெய போற்றி என்று சொல்லி நிறைவு பெற்று நெட்டைக்கு போயிட்டார். எய்த்தாப்புல சாமி இருக்கார். சாமி எய்த்தாப்புல இருந்து தான் அவருக்கு போற்றி அர்ச்சனை சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம சாமி எதிர்த்தாற்போல் இருப்பதாக பாவனை கொண்டு போற்றி சொல்லுகிறோம். மணிவாசகர் ஒருத்தருக்குத்தான் சாமி எதிர்த்தாற்போல் உண்மையிலேயே இருந்து போற்றி சொன்னது இந்த போற்றி திரு அகவல். உண்மையிலேயே இருந்தாருங்க போற்றி சொல்லுகிறார். இப்போ விழித்து பார்க்கிறார். நெட்டை விழித்து பார்க்கிறார்னு சொல்கிறது கூட கொஞ்சம் ஜாகிரதை சொல்லுது. உறங்கி விழித்து பார்த்தல் இல்லை, இப்போ நெட்டை கலைந்து பார்க்கிறார். பெருமான் இல்லை. ஒருவேளை நம்ம கற்பனை செய்திருக்கோமோ? அப்படி அவர் உட்கார்ந்த இடம் வெறும் காலியாக இருக்குது. இப்படி கீழே பார்க்கிறார், 2 பாதம் பதிஞ்சு இருக்கிறது தெரியுது. அவருக்கும் தெரியல, சந்தேகப்படுவான், பொய்யா பார்த்தோன்னு இல்லையா? அதுக்கு ஏதாவது சான்று விடுவார், எப்போவுமே சான்று விடுவார். சேந்தனார் வீட்டில் போய் களியை திங்கிறார். எங்கே போய்? சேந்தனார் வீட்டில் போய் திருவாதிரைக்கு களியை திங்கிறார். அங்கேயே ஒழுங்காக கையை காலையெல்லாம் தொடச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு வரணுமா இல்லையா? இங்கே கனக சபையில் அந்த களியை தூவுறார். அங்கே சாப்பிட்ட களி எங்கே இருக்குது? ஏக டென்ஷன் தெளிவானந்தனர்களுக்கு. நம்ம இவ்வளவு செஞ்சு வைக்கிறோம், ஒன்றுத்தையும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. நம்ம பார்த்துட்டு அப்படியே எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். எங்கேயோ போய் தின்னுட்டு வந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் தெளிவானந்தனர்கள் வச்சு காணா போச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, இல்லாமல் போச்சுன்னு சரித்திரமே இல்லை. ஆனால் இது எங்கேயோ போய் சாப்பிட்டு கையை ஒழுங்காக தொடச்சி கிடிச்சிட்டுலாம் வர வேண்டாம். இங்கே வழியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருப்பார் போல இருக்கு. அவசரத்தோடு கையில் வேறு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இல்லை, சில சமயம் ரொம்ப ருசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கையிலேயே எடுத்து வச்சுக்கிட்டு போகிற வழியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளால் அப்படியே பண்ணியிருக்கிறார். பண்ணியது அந்த இடத்துல எல்லாம் தூணுதை பார்த்து இவங்க டென்ஷன் ஆகி
கடைசியில் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ களி செஞ்சாப்பா, சாப்பிட்டு வந்துட்டாப்பா அப்படின்னு விட்டார் இல்லையா? சேந்தன செய்த களி பெருமான் அது மாதிரி சான்று வைப்பார். சேந்தன வீட்டில் சாப்பிட்டதுக்கு இவர் மட்டும் அங்கே தூவலைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும்? அங்கேயும் கையை உதறிட்டு வந்துருந்தாருன்னா இங்கே தெரிஞ்சிருக்காது. இங்கே வந்து உதறினதுனால தான் தெரிஞ்சுது. கையை சாப்பிட்டு வந்திருக்காருட்டு அதே மாதிரி சான்று வைப்பார். இங்கேயும் வந்துட்டு போனது வரலையேன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கனல் மேனி இல்லை, அவர் செடிஞ்சுடர் மேனி பல இடத்துல சொல்லுகிறார் இல்லையா? செடுந்தனல் மேனி என்றே குறிப்பிடுகின்றார், தடல் மேனி என்றே குறிப்பிடுகின்றார். முக்கணி அருளிய முழுத்தடல் மேனிங்கிறார். அவ்வளோ ஹீட்டு, சூடு, நெருப்பு. அப்படி பட்டவுடனே இந்த கல் உருகி பதிஞ்சிருச்சு. கல் உருகி பதிஞ்சிருச்சு. கால் தடம் பார்த்தார், வந்துட்டு போனது உண்மை. கால் தடம் இருக்கு. அவர் எங்கே உட்கார்ந்துருந்தாரோ, எந்த போஸில் உட்கார்ந்தாரோ அந்த இடத்துல கால் தடம் இருக்கு ரெண்டும். அப்போ வந்துட்டு போனது உண்மை தான். அப்போ அதை விட பெரிய உண்மை விட்டுட்டு போனதும். வந்துட்டு போனதும் உண்மை, விட்டுட்டு போனதும். அப்படி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னு பார்த்தாரு. சுற்றி அடியார்கள் நிற்கிறாங்க. ஓ, நம்மளை மட்டும் விட்டுட்டு போகல, இவங்களையும் தான் விட்டுட்டு போயிருக்கார் இல்லை? அப்போ சாமி இவங்கள விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா இவங்கள கூட வரும்போது கூட்டிகிட்டு வந்தார். இப்போ விட்டுட்டு போயிருக்காருன்னா திரும்ப இவங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவார். அப்போ நம்மளையும் கூட்டிகிட்டு போவார். கொஞ்சம் மனசு ஆறிச்சு. உடனே அந்த திருவடியை பார்த்து அதை அப்படியே எடுத்து அந்த பாதத்தை, அந்த பதிந்த அந்த பாதத்தை ஒரு பீடத்தின் மேலே, உயர்ந்த பீடத்தின் மேலே வைத்து அதனை பூசிக்கிறார். அப்பொழுது கண்களிலே கண்ணீர் மல்க அவர் அருளி செய்தது தான் சென்னிப்பத்து. அது அடுத்ததாக இதை சொல்லணும்னு பார்த்தேன் பாருங்க. இப்போ திருவார்த்தை சொன்னேன் இல்லையா? இப்போ சான்று வேணுமில்ல, கால் வச்சாரு அப்படிங்கிறதுக்கு சான்று வேணுமில்ல. கால் வச்சாரு, அதை எடுத்து வச்சாருன்னு இப்படி பார்த்தா அங்கே கால் தடம் பதிஞ்சுது. தூவெள்ளை நீரணியம்பெருமான் சோதி மகேந்திரன் நாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன். பதம் வைத்த ஈசன், அங்கே வச்ச ஈசன். சார், ஒருவேளை இவருக்கு திருவடியை தூக்கி தலையில் வச்சது தான் சொல்லுவாரோ என்னவோ சொல்கிறாரோ, பதம் வைத்த ஈசன்னு அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? பதம் வைத்த ஈசன்னா திருவடியை தலையில் வைத்த ஈசன், பதம்னா திருவடி, வைத்த ஈசன் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போன்னுட்டு அடுத்த வரி காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி, ரெண்டாவது தடவை போட்ட அந்த கடல் காட்டிங்கிறத. அப்போ திருவடியை காட்டியது வேறு, பதம் வைத்தது வேறு. கடலை காட்டியவர் பதத்தை வைத்து விட்டு போனார். எவ்வளோ பெரிய சான்று இது! ஒரே பாட்டில் கடல் பதம். கடல் பார்த்த பொழுது கடலோடு இருந்தது, பதம் வெறும் திருவடி மட்டும்தான் இருக்கும், அதனால பதம். கடல் வேறு. கடல்னா கடல்ங்கிறது காலில் அணிந்து கொள்ள வேண்டிய அணிகலன், அந்த அணிகலனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்போ குருவாக வந்திருக்கவர் கடல் அணிந்த கால். அப்போ இதை பார்த்தது, அப்போ அது அப்போ காட்டினது, சூட்டினது எல்லாம் அது. ஆனால் இங்கே இருக்கிறது என்னென்னா வைத்த பதம். பதம் என்று சொன்னால் இந்த கால் தடம் மட்டும்தான் பதம். பதம் என்றால் கால் தடம் என்று அர்த்தம். அந்த கால் தடத்தை வைத்தான். பதம் வைத்தான்னா கால் தடம் வைத்தான். தேவர் தொழும் அந்த திருவடி, தேவர் தொழும் திருவடியினுடைய பதம் வைத்தான். தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரையாளி அன்று காதல் பெருக. இப்போ எப்படி சொல்றார் பாருங்க, பதம் வைத்த ஈசன், நல்ல கவனமாக கேளுங்க.
பதம் வைத்த ஈசன் அன்று காதல் பெருக கடல் காட்டி. அப்போ இதுக்கு அதுக்கும் கால டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? பதம் வைத்தது அன்று கடல் காட்டியது. ஆகையினாலே அந்த பதம் என்பது அங்கே திருவடியை அடையாளமாக வைத்துவிட்டு போனது. அதை எடுத்துத்தான் திருவடி கோயில் வைத்தார். அந்த திருவடி கோயில் தான் அது திறந்த திருவடி கோயிலாகத்தான் வழிபட்டிருக்கிறார். அதை எதுக்கு மூடினாங்கன்னு புரியல. வரலையா? எதற்கு அதை போய் மூடினார்கள்? பாண்டியன் மூடியிருப்பானா? அவர் வழிபட்ட தலம், அவர் வழிபட்ட திருவடி, அவர் வழிபட்ட திருவடி இருந்த இடத்தை எல்லோரும் பார்க்கறதுல என்ன தப்பு வந்துட போகுது? அடியார்கள் போய் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த ஒரு நிலையில் நம்ம கொஞ்சம் இல்லை, எனக்கு தோணுன சிந்தனையை சொல்கிறேன். அதை நீங்கள் போயிருக்கீங்களா? திருப்பெருந்துறை போனவங்க கை தூக்குங்க. திருப்பெருந்துறை என்னது வெரி ஃபியூ. நான் மற்றவங்களாம் கேள்வி கேட்பாருன்னு கையை இறக்காம அப்படி இருக்காங்க. நான் கேள்வியெல்லாம் இத்தனை பேர் தூக்கிட்டு இருப்பேன்னு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் நிறைய பேர் பார்க்கல. திருப்பெருந்துறை போயிருக்கீங்க, சரி. அந்த திருவடி கோயிலை பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? திருவடியை பார்த்தீங்களா? சுற்றி மூடி வச்சிருக்கிறாங்க. பாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யோகாம்பாள் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே பார்க்குறோம் நம்ம? அப்படித்தானே? மாணிக்க வாசகர் நேராக இருக்கார். அம்மன் பாதம், யோகாம்பாள் பாதம்னு வச்சுருப்பாங்க நேத்த மாதிரி. மாணிக்க வாசகர் என்னைக்கு அம்மனை கும்பிட்டுருக்காரு? சிவனை தவிர வேறு எவரையாவது கும்பிடுவாரா? சிவனை தவிர திருவாசகம் படித்தவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், சிவனை தவிர புறந்தொழாத சீலர் மாணிக்க வாசக பெருமான். இப்போ அவருக்கு ஏற்றாப்புல அம்பாள் சன்னதியை வைக்கிறது. இந்த பக்கம் ஆத்மநாதர் இருக்கார், இந்த பக்கம் அம்பாள் சன்னதிக்கு நேர ஏற்ற மாதிரி வச்சு இது அம்பாள் சன்னதிங்கிறாங்களே. அது என்ன பொருள்? அது தெளிவாகணும் இல்லை? இல்லை, சிவபெருமானை திருவடி வடிவிலே அங்கே வழிபாடு செய்கிறார். சிவபெருமானை வழிபாடு செய்கிறார். திருவடி நிலையிலே அவரை வழிபாடு செய்தார். அவரை வழிபாடு செய்து அங்குதான் பல பதிகங்களை அருளி செய்கின்றார். சென்னிப்பத்தெல்லாம் அங்கே தான் அருளி செய்கின்றார். இப்போ போற்றி திருஅகவல் பார்த்தோம் இல்லைங்களா? போற்றி திருஅகவல் நீங்களும் ஒரு தடவை பாருங்கள். இங்கே வீட்டில் உட்காந்து ஒரு தடவை படித்து பாருங்கள். மணிவாசகருடைய வரலாறு சம்பந்தமான ஏதாவது செய்திகள், அவருடைய வரலாறு சம்பந்தமான செய்திகள் அதில் ஏதாவது இருக்கா? குதிரை வீரனாக வந்தது, அரசன் தண்டித்தது, கோயில் கட்டினது, இது மாதிரி ஏதாவது செய்தி இருக்கா? இருக்க வாய்ப்பே இல்லை அதில். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னிப்பத்து பாடுறார். சென்னிப்பத்து எங்கேருந்து பாடுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த திருவடி கோயிலை அவர் தாபித்தல்னா என்ன? அதை அப்படியே எடுத்து பீடத்தோடு எடுத்து ஒரு பீடத்தின் மேலே வைத்து அந்த திருவடியை அடையாளமாக எடுத்து வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி கோயிலாக செய்திருக்காங்க. எத்தனை பேர் அது பல ஆண்டுகள், பல மன்னர்கள், என்ன 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுன்னா என்னங்க பாருங்கள். இந்த 18 நூற்றாண்டுகள் கழித்தும் அது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வலிமையை பாருங்கள். 18 நூற்றாண்டுகள் கழித்து எத்தனை படையெடுப்பு, எத்தனை புறச்சமய தாக்கம் இல்லையா? இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எத்தனையோ புறச்சமய தாக்கம் அன்றைக்கும் இருந்திருக்கும். அத்தனையும் தாண்டி நிற்கிது. அது மணிவாசகர் நிற்கிறார். மணிவாசகர் ரொம்ப பழைய படிமம், ரொம்ப பழமையான படிமம். அங்கே இருக்கும்போது சொல்லுவார்கள், அந்த நெற்றியிலேயே குழி விழுந்துருச்சு. இந்த படிமத்து நெத்தியில் நீங்கள் பார்த்தீர்களா என்னன்னு தெரில,
படிமத்து நெத்தி குழியாக இருக்கும். குங்குமம் இப்படி வைக்கிறார் இல்லையா, அது ஏன்னா அங்கே சந்தன திலகத்தை வைத்து 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 எறும்பு ஊற கல்லுந்தேயுங்கிற கதையா இந்த விரல் சிவாச்சாரியார் விரல் பட்டு 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 அந்த குழி விழுந்துருச்சுன்னா பாருங்க அந்த படிமம் அது எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று இருந்தது. அதுவே அது இரண்டாவதாகத்தான் இருக்கும், அது முதன்மையாக இருக்க வாய்ப்பில்லை. இன்னொரு இது இதற்கு முன்னாக இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சரி, இப்போ நமக்கு என்ன செய்தின்னா, மணிவாசகர் தரிசனம் செய்த வழிபட்ட திருவடி அங்கே இருக்கிறது. அதுதான் நமக்கு மணிவாசகர் வழிபட்ட திருவடி. அப்போ மணிவாசகருக்கு சிவபெருமான் வந்தார் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு மட்டுமல்ல இன்னைக்கும் சான்று அந்த திருவடி கோயில் தான். இப்போ மணிவாசகர் அதுக்கு என்ன பேர் வச்சாரோ அந்த பேரையே இன்னைக்கு வச்சிருந்தா அது சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க தான் அம்பாள் சன்னதி ஆக்கிட்டாங்களே. அதை மணிவாசகர் அதுக்கு என்ன பேர் வைக்கிறார்? அடிக்குடில் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கார். அதுக்கு என்ன பேர்? அடியோம் அடிக்குடில் என்று குறிப்பிடுகிறார். இந்த அடிக்குடிலுக்கு நிறைய பொருள் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அடிக்குடில் என்பது திருவடி கோயிலாக அங்கே இருப்பது என்பது தான் அதற்கு சிறந்த பொருளாக இருக்க முடியும். அடிக்குடில். சரி, சென்னிப்பத்து. தேவதேவன்மை சேவகன் தென் பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியோனா முதல் ஆய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரண்டி அறியோனா மலச்சோதியான் தூய மாமலர் செவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே. இந்த திருவடி தானே என்னுடைய சென்னியில் மண்ணி சுடர்ந்தது. யாவராயினும் எவ்வளோ பெரிய ஆளத்தான் இருக்கட்டுமே, அன்பரன்றி அன்பினால் மட்டுமல்லாமல் அவனை அடைய முடியாது. யாவராயினும் அன்பரன்றி அறியோனா மலர் சோதியான். யாவராலும் அறியோனா மலர் சோதியான். யாரால அறிய முடியும்? அப்ப அன்பரன்றி யாவராலும் அறியோனா. யாராலையும் அறிய முடியாதா? இல்லை, அறிய முடியும். அன்பரால் அறிய முடியும். இப்போ அறியோனாது நீங்களே, அது வன்பரால் அறிய முடியாது. அன்பரால் அறியலாம், வன்பரால் எப்படி அறிய முடியும்? அறிய முடியாது. அதில் சொல்லுகிற பொழுது பாடல் 7 பாருங்க. பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அரவை என்றடியார்கள் தங்கள் அருட்குழாம் புக விட்டு நல். இதுதான் நமக்கு சான்று. இது பாடுகிற பொழுது சாமி என்ன அடியார் குழாத்திற்குள்ளே புகுமாறு விட்டு விட்டு போனான் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அரவை என்றடியார்கள் தங்கள் அருட்குழாம் புக. அப்ப அடியார்கள் குழாமாக இருந்திருக்கிறார்கள். உறவு செய்தனை உய்ய கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. அப்ப அடியார்களுடன் விட்டு சென்றதை பதிவு பண்ணுகிறார். அந்த திருவடி இருந்ததை தொழுது பதம் வைத்த அதையும் பதிவு பண்ணுகிறார். பதம் வைத்த என்று அதையும் குறிப்பிடுகின்றார். பாடல் 9 பாருங்க. வம்பனாய் திரிவேனை வாவென்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகுடறுத்த புறத்தனாய் நின்ற எம்பீரான் அன்பரானவர் கருளிமை அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. அருளுவது அன்பிற்கு, இன்பம் தழைப்பது மெய்யடியார்க்கு.
அன்பர் என்ற நிலை வேறு, மெய்யடியார் என்கிற நிலை வேறு. அதை ரெண்டையும் பிரித்து சொல்லுகிறார். அன்பரானவர் கருளி மெய்யடியார்கட்கு இன்பம் தழைத்திடும். மெய்யடியார்களுக்கு இன்பம் தழைத்திடும், அன்பருக்கு அருள் தழைத்திடும். அருள் தழைக்கும் அன்பருக்கு, மெய்யடியாருக்கு இன்பம் தழைக்கும். அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். பிறகு அடியார்களை அழைத்து போகும்போது தன்னையும் அழைத்து போவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறார். வந்தார், தன்னை ஆட்கொண்டார், அருளினார், பிறகு இன்பம் தழைக்கச் செய்தார், பிறகு விட்டு சென்றார். அடியார்கள் இருக்கிறார்கள், திருவடி கோயில் இருக்கிறது. தன்னை அங்கே பாடுமாறு உள்ளிருந்து உணர்த்துகிறார். எனவே துதிப்பாடல்களை, தமிழ் பாடல்களை அருளி செய்கின்றார். சென்னிப்பத்து அருளி செய்கின்றார். அடியாரை அழைத்து போகும்போது தன்னையும் அழைத்து போவார் என்று இருந்தார். திருப்பூவல்லியில் பாடல் 8 பாருங்க. திருப்பூவல்லி பாடல் 8. திருப்பூவல்லி 44வது நம்ம இதில். அதில் பாடல் 8 பாருங்க. நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டென்னை ஆண்ட பிரான் குணம்பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டென்னை ஆண்ட பிரான். சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து என்னை ஆண்டு கொண்ட பிரான். அடியார்களிடம் விட்டு செல்ல வேண்டும் என்று என்னை ஆண்ட பிரான் விட்டு சென்றான் என்று குறிப்பிடுகின்றார். முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. நாம் பெருமானை வணங்கின உடனேயே அவன் உடனே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறானா. நீ என்னை நம்பி வந்துட்ட, நீ என்னையே சரண் நினச்சிட்ட, உன் வினைகளை எல்லாம் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு டாக்குமெண்ட் எழுதிடுறானா. முறி செய்துன்னார். எவ்வளோ உண்மை பாருங்க. நீ என்ன நம்பி வந்துட்ட சாமி, வாய் வார்த்தை எத்தனை நாள் நிற்கி சாமி. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக இருந்தால் இல்லையா. கொஞ்சம் ஒருத்தர் வந்து ஒரு சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் எழுத்து குத்தாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி சாமியும் முறி செய்துன்னார். முறினா ஓலை எழுதி கொடுத்து உன்னுடைய வினைகளையெல்லாம் நான் போக்குவேன், இந்த வச்சுக்க முறி அப்படின்னு கொடுக்குறார். நம்மளும் நம்பிக்கையாக வாங்கி வச்சுக்கிறோம். அவர் முனி செய்தார், அவர் எப்போ வேணால் மாற்றுவார். அதை அவர் இருந்த இடத்துலேருந்தே மாற்றுவார், புதுசாகவே முறி செய்வார். அவருக்கு முறி செய்கிறது என்ன கஷ்டமாக என்ன அவருக்கு இல்லையா. இவன் அடிமைன்னு ஒரு முறி செய்தே எடுத்துகிட்டு வந்தார். இந்நாவல் ஊரார் என் அடிமை அப்படின்னு ஒரு முறி செய்தி எடுத்துகிட்டு வந்தாரா இல்லையா. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு இந்த முறியட்டு, கையில் வச்சுருக்கார். இவர் முறி செய்கிறதுல அவர் ரொம்ப பெரிய கில்லாடி. இங்கே நமக்கு ஒரு முறி செய்து தராராம் போல. முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினையை கிரி செய்தவர். உன்னை ரொம்ப துன்பப்படுத்துகிற வினையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு டாக்குமெண்ட் எழுதி கொடுக்குறாராம். யார் நம்பி போகிறாங்களோ அவங்களுக்கு என்று அதில் சொல்லுகிறார். பிறகு சென்னிப்பத்து பாடுகிறார், அதிசயப்பத்து பாடுகிறார். நிரம்ப அந்த திருவடி கோயிலுக்கு நிறைய அடிக்குடியில் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி கோயிலுக்கு பாடல் செய்கின்றார். அந்த அதிசயப்பத்தில் பாடல் 4 பாருங்களேன். ஒரு முக்கியமான செய்தி சொல்லுகிறார். என்ன அப்படின்னு கேட்டால்,
அடியார்களோடு மணிவாசக பெருமான் அங்கே இருந்து அடிக்குடிலாக வழிபட ஆரம்பித்த காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மக்கள் எவ்வாறோ வர ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு வனமாக இருந்தாலும் அவர்கள் வருவது, அங்கே இருப்பது, பெருமானை இவர் வழிபடுவது, கூடவே இருப்பது என்று எல்லோரும் வர ஆரம்பித்தார்கள். வழிபாடும் செய்ய ஆரம்பித்தார்கள். கீர்த்தி திரு அகவல்ல வருவது அங்கே இருக்கிறார்கள் மானுடர்கள். அவர்களுக்கு அடியார்கள் தென்படுவதில்லை, மணிவாசகர் மட்டும் தென்படுவார். அங்கே இருந்தார்கள் அவர்கள். அதனால தான் சொல்றார், பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர், ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அதறியாமே. வந்த 10 பேரில் 10 பேருமா வழிபடுவான், சிறப்பு பார்ப்பான். அதில் 2 பேர் சொல்லுவான், இவருக்கே இந்த வேலை, இவர் முதலமைச்சராக இருந்தவர் தானே, இவருக்கே இந்த வேலை, அவனுக்கு அவர் வந்தது அனுபவம் தந்தது இதெல்லாம் எங்கேருந்து தெரியும்? பித்தன் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி நிற்கிறாரு. பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர், ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அதறியாமே. செத்து போய் அரு நரகிடை வீழ்வதற்கொருப்படுகின்றேனை அத்தனாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அவர்கள் போலவே தான் நானும் இந்த உலகத்திலேயே மூழ்கி இருந்திருப்பேன். என்னை பிரித்து ஆண்டு கொண்டு இப்போ இந்த அடியார்கள்ட்ட விட்டுட்டு போயிருக்கிறார். நீக்கி முன்ஞனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புக பெய்து, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது இந்த இடத்துல தான் அருளி செய்கிறார். நோக்கி நுண்ணி என்னுடைய சொல் செய்து நுகமின்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகளறுத்தெழுதரு சுடச்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று இந்த அதிசயமாக அதை சொல்லுகிறார். தன்னை ஆட்கொண்ட நிலையை அதிசயமாக சொல்லுகிறார். அடியாரிடம் விட்டு சென்றது அதிசயம் இல்லையா? அழைத்து போக வேண்டிய அடியாரோடு தன்னை சேர்த்தது அதிசயம் என்று சொல்லுகிறார். தன்னையும் அந்த அடியார் கூட்டத்தில் ஒருவராக அபரமுத்தர்களாக விளங்கியவர்கள் அவர்கள். அவர்களோடு ஒருவராக தன்னையும் சேர்த்து வைத்த இந்த பெருங்கருணை எப்படி சொல்லுவது? அதிசயம் கண்டாமே. அடுத்தது அங்கே அருளி செய்த பதிகம் அற்புத 10 என்று சொல்லக்கூடிய பகுதி, அதையும் அங்கே தான் அருளி செய்கிறார். மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள்ளகப்பட்டு தையலாரெனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே. மெய்யனாய் வெளி காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே. வெளிக்காட்டி என்று சொன்னால் பரவழியாக இருக்கக்கூடிய தன்னை முன்பாக நிற்கக்கூடிய குரு வடிவிலே காட்டினார். தன்னை குரு வடிவிலே காட்டினார். இந்த அற்புதத்தை எவ்வாறு சொல்வேன் என்று சொல்லுகிறார். பாடல் 5 பார்த்தீர்கள் என்று சொன்னால், மாடும் சுற்றமும் மற்றுள போகமும் மங்கையர்த்தமோடும் கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவிய திரிவேனை வீடு தந்தென்றன் வெந்தொடில் விட்டிடமென் கமலர் கடல் காட்டி ஆடுவித்தனதகம் புகுந்தாண்ட தோரப்புதம் அறியேனே. மாடும் சுற்றமும் மற்றுள போகமும் மங்கையர்த்தமோடும். ஒருவேளை அவர் என்னை தடுக்கல, நான் நேராக போயிருந்தா எனக்கு மாடு சுற்றம் மற்றுள்ள போகம் எல்லாம் தான் இருந்திருக்கும், அத்தனையும் இருந்திருக்கும். ஆனால் ஒரு நொடியில் அத்தனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார். ஒரே நொடியில் துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து விடுது, எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. மாடுன்னு செல்வம்னு அர்த்தம். மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கையர்த்தம்மோடும் கூடி அங்குள்ள குணங்களால் ஏறுண்டு. அங்குள்ள குணங்கள் என்ன இருக்கும்? அமைச்சராக இருக்கும்போது ராஜஸ்வம் இருக்கும்,
பதவியில் இருக்கிறதுனால ராஜசம் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த அதிகாரத்தோடு இருக்க வேண்டியிருக்கும். குணங்களால் ஏறுண்டு குலாவிய திரிவேனை, அப்படி திரிந்திருக்க வேண்டிய என்னை வீடு தந்தென்றன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கடல் காட்டி, தன்னுடைய திருவடியை காட்டியதையே திரும்ப சொல்லுகிறார். ஆடுவித்தனது அகம்பூந்தாண்டதோர் அற்புதம் அறியேனே என்று அந்த அற்புத பத்தையும் அற்புதமாக பாடி முடிக்கின்றார். பெருமானுக்கு இந்த நிலை, பெருமானோடு இருந்த நிலை, பெருமான் இல்லாத பொழுதும் அந்த உணர்வை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் கூட இருந்து அவர் தனக்கு வேண்டிய அந்த அருள் நிலைகளை எல்லாம், ஆனந்த நிலைகளை எல்லாம் தந்து பிறகு சென்று விட்டார். அந்த நிலையில் இந்த திருவடி கோயிலையே பற்றுக்கோடாக கொண்டு வழிபாடு செய்வதும், அந்த அடியார் பெருமக்களை வழிபாடு செய்வதுமாக அங்கே அந்த காலம் மெதுவாக போய்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அருளி செய்த பதிகங்கள் தான் இந்த அற்புதமான அதிசயப்பத்து, அற்புத பத்து, சென்னிப்பத்து என்று சொல்லக்கூடியது. இப்போ இந்த 3 பதிகங்களையும் நீங்கள் பாருங்கள். இந்த 3 பதிகங்களில் சுவாமியுடைய வந்தார், என்னை ஆட்கொண்டார், அடியரில் கூட்டினார், இந்த செய்திகளை தவிர வேறு ஏதாவது செய்தி இருக்கா? வேறு ஏதாவது செய்தி, வரலாறு சம்பந்தமான செய்திகள் எதுவுமே இல்லை, இல்லையா? எந்த செய்திகளும் இல்லை. விட்டுட்டு போயிட்டாரே, எப்போ வருவாரோ அது கூட இல்லை. அடியாரோடு சேர்த்து விட்டுட்டு போயிருக்கிறாருங்கிற செய்தி தான் இருக்கு. அப்போ இது நம்ம வரலாறு அமைக்கிற பொழுது மணிவாசகருடைய மனநிலைக்கு தகுந்தவாறு பதிகங்களை அமைத்தால்தான் பொருந்தி வருமே தவிர, மனநிலைக்கு பொருந்தாத ஒன்றை வைக்கிற பொழுது எப்படி வரும் அது? இப்போ சென்னிப்பத்தும் அற்புதப்பத்தும் அதிசயப்பத்தும் இந்த இடத்துல ரொம்ப பொருந்துது. வேறு எந்த செய்தியும் அதில் இல்லை. திருத்தெல்லையணத்தில் 11வது பாடல் பாருங்களேன், ஒரு சிறப்பாக அதை செய்திருப்பார். தெல்லையணத்தில் எங்கே பாடுறாரு? தெல்லையணம் தில்லையில் பாடுறாரு. திருத்தெல்லையணம் 43வது பதிகம் நம்முடைய வரிசையில். அதில் 11வது பாடல், கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன். இங்கே பாருங்க, எங்கே போய் திருத்தெல்லையணுங்கிறது தில்லையில் அருளி செய்கிறார். இப்போ தில்லையில் அருளி செய்கிற பொழுது சாந்தமான சூழ்நிலை, நடுவில் கொஞ்சம் பற்றர்படாக இருந்தார். அப்புறம் எல்லாமே கேஸ் செட்டில் ஆச்சு. எல்லாமே இப்போ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டார். தில்லைக்கு போயிட்டார். தில்லையில் என்ன நிலவரம்னு தெரியுது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே திருத்தெல்லையணங்கிறது அருளி செய்கிறார். அந்த திருத்தெல்லையணத்தில் அங்கே சொல்லுகிற பொழுது இந்த அடியார் பெருமக்களுக்கு, அங்கே இருக்கிற தில்லையில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை, தில்லையில் இருக்கிறவங்களுக்கு திருப்பெருந்துறை அனுபவத்தை அங்கே சொல்கிறார். ரொம்ப குறிப்பாக சொல்லுகிறார். அங்கே திருத்தெல்லையணத்தில், திருத்தெல்லையணம் தில்லையில் அருளி செய்தது, ஆனால் தில்லையில் திருப்பெருந்துறை அனுபவத்தை அருளி செய்கிறார். அங்கே கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன்கனை கலந்து ஆண்டலுமே, கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன்கனை கலந்து ஆண்டலுமே, அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ.
இதில் சாமி இங்கே சொல்லுகிற பொழுது அப்போ தனக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை சொல்லுகிறார். கயல் மாண்ட கன்னி தன் பங்கன். கயல் மாண்ட என்று சொன்னால், கயல் என்பது மீனை குறிக்க உங்களுக்கு தெரியும். கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் என்று சொன்னால் மீனை தோற்கடிக்கின்ற அழகிய கண்ணை உடைய பெண் அவள் கன்னி. கயல் கன்னி, அங்கையர் கன்னி. அம்பாளுக்கு அங்கே பேர் அங்கையர் கண்ணின். மணிவாசகர் சொல்கிறாரு, அது எப்படி கயலை போய் உதாரணம் சொல்ல போச்சு? கயலை தோற்று போவோம், கயல் மாண்டன்னா தோற்று போனேன்னு அர்த்தம். கயல் தோற்று போன கன்னி அப்படிங்கிறது எதை எங்கே பிடிச்சி எப்படி சொல்கிறார் பாருங்க. அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவதுவும் இதுவே. அங்கையர் கண்ணி, கயல் கண்ணி, அதான் அம்பாள் பேர். அங்கே சொக்கநாதர் இருக்கு. இவர் சொல்கிறாரு, கண்ணி, அந்த கண்ணி கயல் கண்ணின்னு சொல்லாதப்பா, கயல் மாண்ட கண்ணி. கயல் மாண்ட கண்ணி. எங்கள் அம்மா கண்ணுக்கு கயலெல்லாம் ஓமை சொல்ல முடியாது, கயல் சொல்ல முடியாது. கயல் மாண்ட கண்ணி. கயல் மாண்ட கண்ணின்னு ஏன் சொன்னார் அப்படின்னார், கயல் மாண்ட கண்ணி என்பது அவள் திரோபவம் அல்ல, திருவருட்சக்தி என்பதற்காக சொன்னார் இல்லையா? ஞானசமுத்திரம் அப்படி சொன்னார். பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என்பார். பெண்ணில் நல்லாங்கிறது திருவருள். திருவருள் சக்தியைத்தான் சுவாமி அங்கே வச்சிருக்கார் அப்படின்னு. நமக்கு திரோபவம் வேண்டாம், நமக்கு திரோபவத்தை வேணவே வேணும். ஆமாம், அவள் காரை காட்டி மயக்குவா, டிவியை காட்டி மயக்குவா, இப்போ லேட்டஸ்ட்டாக செல்ஃபோனை காட்டி காட்டி மயக்கிறான். இந்த திரோபவ சக்தி இருக்க, அது எத்தையாவது காட்டி நம்மளை மயக்க. திருவருள் தான் நமக்கு வேணும். அதனால் அந்த கயல் மாண்ட கன்னிதன் பங்கனவன், அருட்சக்தியினுடைய பங்கன். கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே. என்னை எப்படி ஆட்கொண்டான்? கலந்து ஆட்கொண்டான் அப்படிங்கிறது. கலந்து ஆட்கொண்டான் என்று சொல்லுவது வியாபகமாய் விரவி நின்றான், வியாபகமாய் விரவி நின்றான். கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே. என்னை திருப்பெருந்துறையிலே அவன் கலந்து என்னை ஆட்கொண்டான். ஆண்டலுமே. அயல் மாண்டு, அயல் மாண்டுனர். அயல் மாண்டு என்று சொன்னால், அயல் மாண்டு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அந்நியம் நீங்கி. அயல், ஏங்க நம்மளை அயலார் மாதிரி பார்க்குறீங்க நீங்கள்? நான் உங்களுக்கு அங்கே சொல்ல, அயல்னா வேற. இப்போ வெளியூர்லேருந்து வந்தேன். என்ன நீங்கள் அசலூரா? அது என்னது அசலூர்? ஆமாம், அசலூர் இல்லை, அது அயலூர். அதான் அசலூருமா. அயலூர்னா வெளியூரான்னு கேட்குறான். அசலூரா நீங்கள்? உள்ளூரா அசலூரா அப்படிமா? நான் உள்ளூர்லேருந்து போனேன் அசலூர்காரங்க. அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த அயல் என்பது வேறு, வேறுன்னு அர்த்தம். அயல் மாண்டுனா இப்போ நானும் சிவமும் வேறுங்கிறது போயிடுச்சு, அவ்வளோதான். நானும் சிவம் வேறுங்கிறது போயிடுச்சு. சிவம் வேறு நான் வேறு என்று இல்லை. இப்போ அந்நியம் போயிடுச்சு, அந்நியமின்மை உணர்ந்தாச்சு. நான் வேறனாதிருக்க நீ வேறனாதிருக்க. நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீகான் என சொல்லு அன்னைநாதர் சொல்வார். நீ வேறென்றும் நான் வேறென்றும் நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன்னார் தாய்மானவர்.
நீங்கள் நானும் வேறு வேறேன்னு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மனசு தான். இதை ஒழிச்சா நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னாரு தாய்மானவர். அது சொல்லுகிறார் அயல் மாண்டு. அயல் மாண்டு என்று சொன்னால் இனிமே நீ வேற நான் வேறங்கிறது போயிடுச்சு. இனிமே அசலுங்கிறது கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான். நீ வேற நான் அது இருக்க, நான் வேறு, சிவம் வேறு நான் வேறு. அப்போ என்னை கலந்து ஆண்டலுமே நான் வேறில்லை சிவம் வேறில்லை என்ற நிலையிலே கலந்தோம், கலந்து நின்றோம். இதை சொல்கிறார். அங்கே இருக்கிற தெல்லையில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லுகிறார். அந்த மாதிரி அனுபவம் கொடுத்தார். அவர் வந்து என்னை ஆண்ட உடனேயே திருப்பெருந்துறையில், என்ன நான் சொல்கிறது கேட்குறீங்களா, திருப்பெருந்துறையில் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுருந்தேன். இவர் உள்ள என்னை அழைச்சி அரை கூவி ஆட்கொண்டு ஈர்த்தென்னை ஆட்கொண்டு எந்த பிரான் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இது என்ன சொல்கிறது, எப்படிப்பட்ட அனுபவம் கொடுத்தார் தெரியுமா? என்னை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு. அயல் மாண்டுன்னா வேற்றுமை மறைந்து, சிவம் வேற நான் வேறங்கிற வேற்றுமை மறைந்து அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு. அருவினை சுற்றமும் மாண்டு. சுற்றம்னா என்ன அர்த்தம்? உறவு. எல்லா உறவுகளும் விட்டு போச்சு. அவர் கலந்து ஆண்டலுமே சுற்றமெல்லாம் விட்டு போச்சு. சுற்றமெல்லாம் விட்டு போச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த சுற்றமெல்லாம் எதனால் வந்ததுன்னா வினையால் வந்தது. அதனால் அருவினை சுற்றமும்னார். சுற்றமும் ஆண்டுன்னு சொல்ல அருவினை சுற்றம். அரிய வினை. ஏன் அரிய வினைனார்? கண்டுபிடிக்க முடியாது. எந்த வினைக்கு நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியாது. திடீர்னு நான் தாங்க உங்கள் மாமா அப்படின்னு ஒருத்த வந்து சேருவான். சரி, அருவினை சுற்றம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொந்த பேரில் வந்து அருவினை சுற்றமும் ஆண்டு. இதெல்லாம் படிச்சுங்க. எனக்கு வான்னு மாமா மச்சான் ஒருத்தனும் கிடையாது நமக்கு. அருவினை சுற்றமும் ஆண்டு தெளிவாக சொல்கிறார். அவனியின் மேல் மயல் மாண்டு. இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் எல்லாமே போயிடுச்சு. நோ அட்ராக்ஷன். பிரபஞ்சத்தின் மேலே எந்த விருப்பமும் கிடையாது. இந்த போஸ்ட் வருமா, அந்த போஸ்ட் வருமா, இந்த புகழ் வருமா, அந்த பெருமை வருமா. அவனியின் மேல் மயல் மாண்டு. அடுத்தது ஒன்று சொன்னார், மற்றுள்ள வாசகம் மாண்டு. மற்றுள்ள வாசகம் மாண்டு. வாசகம் மாண்டு என்ன வாசகம்? ராஜாட்ட கிளம்பி வரும்போது என்னென்னமோ சொல்லிட்டு வந்திருக்கிறேன், எல்லாமே காற்றுல போயிடுச்சு. அது வாக்கு கொடுத்து வந்திருக்கேன், குதிரை வாங்குகிறேன், பணத்தை பத்திரமா எடுத்துகிட்டு வரேன் என்றெல்லாம் எதோ எல்லாமே போயிடுச்சு. அந்த வாசகம் மாண்டுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது என்ன சொன்னார்? மற்றுள்ள வாசகம் மாண்டு திருவாசகம் மட்டுமே ஆண்டு. மற்றுள்ள வாசகம் மாண்டு திருவாசகம் ஆண்டு. அப்போ வாசகம் மாண்டுன்னு சொன்ன வாசகம் திருவாசகமும் இருக்க. அதனால திருவாசகம் ஆண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு. சிவபெருமானை பற்றி சொல்லுகிற வாசகங்கள்லாம் இருந்தது. ராஜாட்ட பேசிட்டு வந்தது தான் மறந்துடுச்சு இல்லையா? நமக்கும் மறதி எப்படி இருக்கும்னா சௌரியமானதெல்லாம் மறந்துடும் இல்லையா? நமக்கு சௌரியமாக மறக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு மறந்துடும். முக்கியமானது மட்டும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். முக்கியமானது அது சொல்லுகிறார். மயல் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு. நான் என்ன வாக்கு கொடுத்தேன், எதுக்காக வந்தேன், என்ன மிஷனில் போய்கிட்டு இருந்தேன், எல்லாமே மாண்டு. என்னுடைய செயல் மாண்டு. அதுக்கப்புறம் என்னுடைய செயல்கள் பிரபஞ்ச சம்பந்தப்பட்ட செயல்களாகவே இல்லை, அவையெல்லாம் மாண்டு. பாடி தெள்ளேளம் கொள்ளாமோ. தனக்கு அவர் வந்து ஆட்கொண்ட பிறகு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்த ஒரு பாடலில் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன்
என்னை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ என்று ரொம்ப அற்புதமான பாட்டு. இதில் அவ்வளவு அகச்சான்றாக சொல்லுகிறார். நான் எதுக்காக வந்தேன் ராஜா கிட்டே இருந்து, எல்லாமே காலி, எல்லாம் என் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் இவர் எல்லாத்தையும் பண்ணி யார் செட்டில் பண்ணது? சிவபெருமான் தான் செட்டில் பண்ணார். இவர் எங்கே செட்டில் பண்ணார்? பணம் எங்கன்னு கேட்டால் எந்த பணம்னு கேட்குறார், குதிரை எங்கன்னு கேட்டால் எந்த குதிரைன்னு கேட்குறார். இவர் பாட்டுக்கு வந்துவிட்டார். ராஜாவிட்டது எல்லாத்தையும் செட்டில் பண்ணது சிவபெருமான் தான். ஆகக்கூடி சிவனையே சரண் என்று புகுந்தவர்கள் வினையை சிவபெருமானே தீர்த்து வைக்கிறான். அவனை சரண்னு புகணும். சாமி நீதான் சரண் என்று போகணும் இல்லையா? இப்போ நம்ம எப்படின்னா சாமியும் கும்பிடணும், நம்மளும் முயற்சி செஞ்சு குடியில் விடணும். சாமியும் கும்பிடணும், நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்மளும் குடியில் விடணும் அப்படின்ட்டு. நம்ம முயற்சி பண்ணி தான் குடியில் விழுந்துட்டு இருக்கிறோமே. சாமியும் கும்பிடணும். ஆகையினால சரண், முழுசாக சரண், அவ்வளோதான் செய்வேன். ஆனால் பலனில் நீ தான், நீ என்ன செய்கிறியோ நீ என்ன சொல்கிறியோ அப்படி ஒரு சரண் அதை புகுந்ததைத்தான் குறிப்பிடுகின்றார். எனவே இங்கே அப்படி பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது அந்த அடிக்குடிலை அவர் சிவபெருமானாகவே கருதி பாடுகிறார். அங்கே ஒரு நாள் கண்ணீர் ததும்ப அந்த அடிக்குடிலே வந்து நிற்கிறார். கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. அந்த அடிக்குடிலுக்கு வந்து நிற்கிறார். அந்த அடியார்களெல்லாம் சுற்றி நிற்கிறார்கள். இவர் பார்க்கிறார், சாமி என்னை தொட்டு இவங்க எல்லாத்தையுமே நீயும் பிரிஞ்சிருக்க, இவங்க ஒன்றையும் பிரிஞ்சிருக்கிறாங்க. எனக்காகவா இத்தனை பேர் இங்கே நிறுத்தின சாமி? இவங்க எல்லாரும் உங்க வரவை எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்ருக்குறாங்க. எல்லாரும் நான் தான் உன் வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா எனக்கு மேலே இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேரும், அத்தனை அடியார்களும் உன்னையே நினைந்து உன்னையே போற்றி இந்த திரு அடியார் கூட்டம் இங்கே இருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் எனக்காகவும் சீக்கிரம் வா சாமி என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். இந்த திருப்பள்ளி எழுச்சி எதுக்குன்னா அடியார்களுக்கு எங்களுக்கும் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். திருவடி தொழுகோம், அந்த திருவடி கோயில், இந்த திருவடி தொழுகோம். நீ வரணும், இந்த திருவடி தான் எங்களுக்கு பற்றுக்கோடு, நீ வா. செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பெருமானை துயில் எழுப்புவது போல உம் வருகைக்காக நாங்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறோம் சுவாமி. நீங்கள் எழுந்தருள வேண்டும்.
நீங்கள் எழுந்தருளி எம்மை உய்விக்க வேண்டும். அடியார்களை அழைத்து போக தேவரீர் வருவீர் என்று நாங்கள் காத்து நிற்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் நீங்கள் வந்து எம்மை அழைத்து போகின்ற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் எம்மை அழைத்து போகிற நாளாக இருக்கட்டும். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலர் மற்றன்னல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோ திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. ஆனந்த மலையே, கருணை கடலே, அலைகடல்ல கருணை கடல், கருணையில் கடல், ஆனந்தத்தில் மலை, நீர் எழுந்தருளி எம்மை காத்தருள வேண்டும் என்று அவர் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திரு மெனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி. இப்போ அவர் இந்த கோயிலுங்கிறது அது திருப்பெருந்துறை உரை கோயில் அப்படிங்கிறார். இந்த ஸ்ட்ரக்சரே வரல, ஆனால் அந்த திருவடி கோயிலைத்தான் அடிக்குடியில்தான் கோயிலுங்கிறார். அவரை பொறுத்தவரைக்கும் அதுதான் திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி. இப்போ எனக்கு காட்டினது அந்த திருப்பெருந்துறை கோயில், அந்த திருவடியைத்தான் நீ காட்டினீர், அதையே கோயிலாக வைத்திருக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, செந்தடல் புரை திருமேனியும் காட்டி. முன்னால செந்தடல் புரை திருமேனி காட்டினாய், இப்பொழுது திருவடியை மட்டுமே காட்டுகிறாய். செந்தடல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அந்த திருப்பள்ளி எழுச்சியும் அங்கேதான் பாடுகின்றார். அந்தணன் என்று சொல்லுவது குருநாதர் என்று பொருள். நீ குருவாக எழுந்தருளி எம்மை ஆட்கொண்டீர் என்று அதை குறிப்பிடுகின்றார். பிறகு அங்கே தான் உயிருண்ணி 10 என்கிற அந்த பதிகத்தையும் அருள் செய்கின்றார். அதில் சொல்லுகிற பொழுது அந்த முதல் பாடலிலேயே உயிருண்ணி 10 முதல் பாடலிலேயே சொல்லுகிறார், நாளாக நாளாக பெருமான் தன்னை அழைத்து போக வேண்டுமே, அடியார்களோடு அழைத்து போக வேண்டுமே என்கிற ஆதங்கம் அங்கே தெளிவாக தெரிகிறது. பைநாப்பட அறவேர் அல்குல் உமைபாகமதாய் என் மெய்நாள்தோறும் பிரியாவினை கேடா விடைப்பாக சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உறைவாய் என்னால் கழித்து என்னால் இருமாக்கேன் இனி யானே. என்னால் கழித்து, அந்த மாதிரியான ஒரு கழிப்பு இனிமே என்னைக்கு வரும்? நீர் எனக்கு அருள் செய்த நாள் இனிமே என்னைக்கு வரும்? என்னைக்கு இருமாக்கேன் இனி யானே என்று குறிப்பிடுகின்றார். சாமி, நீ என்னை ஆட்கொண்டீர்,
நீர் மட்டும் போகிறது தெரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்திருப்ப. ஆனால் நீ என்ன பண்ணீர், என்ன என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். இதில் தான் அதை சொல்லுகிறார். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி சினமால் விடையுடையான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும் பணவன் எனச் செய்த படிரறியேன் பரஞ்சுடரே. இப்படி என்னை ஏமாத்தி ராப்பகல் தெரியாதபடிக்கு ஒரு நெட்டையில் தள்ளி விட்டு இவன் டக்குன்னு தப்பிச்சிட்டு ஓடிட்டான். இவன் படிரு தெரியாமல் போயிட்டு, வஞ்சகம் தெரியாமல் போயிட்டு. சின்ன உதாரணம் தான். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது, ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கிற பொழுது எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மா அங்கே இருப்பாங்க. என் அம்மாவோட அக்கா, அவங்க மூத்தவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, திரைப்படம் பார்க்கலான்ட்டு முடிவு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு திரைப்படம் போகணுன்ட்டு. அந்த திரைப்படம் போகிறது எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அது எங்கள் தந்தையார் அப்போ அந்த சினிமா அந்த தியேட்டரில் அவர் தான் பொறுப்பாளராக இருந்தார். அதனால் அவங்களுக்கு திரைப்படம் போகிறது வந்து இந்த 2வது காட்சி போகிறத ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 2வது காட்சி போவாங்க. 2வது காட்சி போனால் வரும்போது அவரே கூட்டிகிட்டு வந்துடுவார். எங்கள் தந்தையார் அங்கே இருப்பார். அதனால் படம் முடிஞ்சவுடனே எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தார். அங்கே போட்டு வச்சுருப்பார். எங்கள் அம்மாவும் அவங்க அக்காவும் இங்கேருந்து போயிடுவாங்க, ரிக்ஷாவில் போயிடுவாங்க. படம் பார்த்து முடிச்சு கூப்பிட்டு வந்துடும். ஆனால் இவங்க 2 பேரும் போகும்போது எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் போயாகணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்தோம்னா அவங்களுக்கு என்ன இதுன்னா, கரெக்டாக படத்தில் உள்ளே போய் உட்கார்ந்தோடனே படம் போட்டவுடனே தூங்கிடுவோம். இன்டர்வலுக்கு கரெக்டாக முடிப்போம். என்ன கடல மிட்டாய் முறுக்கு வாங்கணும், திரும்ப அதை வாங்கிட்டு திரும்ப தூங்குவோம். இது எங்களுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதுக்காக தவிர்ப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, 8 9 மணி வரைக்கும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி போயிருப்பாங்க. அதான் படத்துக்கு போகிற மாதிரியே இல்லை. ஆனால் நான் எப்படியோ சென்ட் பண்ணிவிடுவேன். கொஞ்ச நேரம் தூங்கிடுவான், போகலாம். கொஞ்ச நேரம் இருப்பான், அப்படியே தூங்கிடுவான், நம்ம போகலாம் அப்படின்னு உங்கள் கண்ணு உள்ள பேசிக்குவாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு மித்தெல்லாம் தூங்கிடுவேன். நான் மட்டும் அலர்ட்டாக இருப்பேன். அப்படியே முழிச்சு பார்த்துட்டே இருப்பேன். 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க படத்துக்கு நம்மளை விட்டு போகிறதுக்கிட்டு, அதனால் முழிச்சிருப்பேன். அப்போ அவங்க ஏண்டா தூங்கலையாடான்னு, என்னமோ தூக்கமே வரல அப்படி. அப்புறம் கண்ணா நான் கதை சொல்லட்டுமா? கதையெல்லாம் வேண்டாம், சின்ன கதையாக கதை சொல்ல தூங்கிடுவேன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் மெதுவாக அப்படியே கதை சொல்கிற மாதிரி நீ முடிச்சிடுறா. யார் உன்னை வேணான்னா, தூக்கம் வந்தப்போ தூங்கு, 10 மணியோ 11 மணியோ தூங்கு, யார் வேணான்னா. அதான் நான் நம்பினுமா இவங்க போகலைங்கிறது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. கதை சொல்கிறத கேட்டு நான் தூங்கிடுவேன். அடுத்த நாள் காலையில் தான் தெரியும் இவங்க சினிமா போயிட்டு வந்தது. அதுபோல் இவர் நிட்டைக்கு தள்ளினார், கிளம்பி விட்டார். இவரை விட்டுவிட்டு விழிச்சு பார்த்த உடனே தான், ஆகா நீ செஞ்ச சூது தெரியாமல் போச்சு, நான் நிட்டைக்க போகாமல் இருந்திருப்பேன், உன்னையோட கூடவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமானால் நிட்டை கூட வேணாம், உன் காலை பிடிச்சிக்கிட்டே இல்லை நான் வந்திருக்கணும், உன்னை எப்படி நான் விட்டேன் அப்படிங்கிறார். உன்னை விட்டுருக்க கூடாது. இவன் விழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போக முடியாது. இவன் நெட்டையில் இருக்கும்போது தான் போக முடியுங்கிறதுக்காக இவர் என்னை இரவு பகல் அறியாத ஒரு நெட்டைக்கு தள்ளிவிட்டு இவர் கிளம்பி போனார் அப்படின்னு அதை சொல்லுகிறார். என்ன ஒரு அற்புதம்.
நிட்டைக்கு இவரை கொடுத்தது ஒரு படிரா வஞ்சகமா அப்படின்னு கேட்டா, ஆமா, என்னை விட்டுட்டு போனது வஞ்சகம் தானே. அவர் நிட்டை ஆனந்த அனுபவம் கொடுத்தது இருக்கட்டும், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டாரே. என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி. மத்த உன்மத்தன், மத்தோன்மத்தன், மத்த உன்மத்தன். மத்தம்னா மயக்கம், உன்மத்தன்னா அனுபவ சிவமயக்கம். உன்மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரையும் பணவன். ஆசிரியர், என்னை செய்த படிரு, என்னை விட்டு விட்டு போன படிரு அறியேன். அவர் மட்டும் அவர் எனக்கு அருள் செய்த பொழுது நான் விடுத்திருந்த விழிப்பு நிலையிலே இருந்திருந்தால் விட்டுருப்பேனா, காலை பிடிச்சிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னையும் கூட்டிகிட்டு போயிடு, என்னை விட்டுட்டு போகாதே என்று சொல்லியிருப்பேன். ஆனால் ஆனந்த அனுபவம் தந்து என்னை விட்டு சென்று விட்டார். இந்த படிரு வஞ்சகம் நான் அறியாமல் போனேன். அதை படிருங்கிறார் பாருங்க. இது மனவாசம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கியது படிரா, மத்தோன்மத்தனாக்கியது படிரா. ஆனந்த அனுபவம் தந்தது படிரா. ஆமா, ஆனந்த அனுபவம் தரேங்கிற பேரில் விட்டுட்டு போயிட்டிய, விட்டுட்டு போகக்கூடாதே என்று அதை சொல்லுகிறார். படிரு அடியேன் பரஞ்சுடரே என்று எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே, செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னியானாகி நின்றானே. எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். எச்சம் அறிவேன்னா விட்டுட்டு போனது மீதின்னு அர்த்தம் இல்லையா? எச்சம்னா விட்டுட்டு போனது அறிய. என்ன விட்டுட்டு போனார்? திருவடி. அது தெரியும். இந்த திருவடியை அறிவேன். எச்சம் அறிவேன் எனக்கு இருக்கின்றதை அறியேன். ஆனால் இனிமே அவருக்கு எனக்கு என்ன வைக்க போறாரு? இங்கே விட்ட போறாரா, கூட்டு போறாரா? அதை நான் அறியவில்லை. அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே, செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னியானாகி நின்றானே. இப்பொழுது நினைவாகவே தான் இருக்கிறானே தவிர நிதர்சனமாக இல்லை. என்னுடைய நினைவாகவும் அனுபவமாகவும் இருக்கிறானே தவிர நேரே கண்டு காணுகின்ற நிதர்சனமாக இல்லையே என்று குறிப்பிடுகின்றார் இந்த உயிருண்ணி 10. திருவடி கோயில் தான் எனக்கு இருக்கிறது, நிதர்சனமாக இல்லையே என்று சொல்லி அந்த உயிருண்ணி 10 சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். இனிமேல் நிகழ்வது ஒரு அற்புதமான திருப்பு முனை. இந்த இது வரைக்கும் இப்போ எத்தனை பதிகங்கள் அருளி செய்தார் என்று பார்த்தால், போற்றி திரு அகவல் பெருமான் திருமுன்பாக அருளி செய்தார். அது அருள் பெற்று ஆனந்தம் பெற்ற நிலை. ஆனந்தம் பெற்ற பிறகு அதனை போற்றி திரு அருள் செய்தார். மீண்டும் பெருமான் இவரை இரவு பகல் அறியாத நிலைக்கு தள்ளினார். நிட்டை நிலை கூடிற்று. அப்பொழுது பெருமான் நீங்கி போனார் இல்லையா? அதனால தான் அதை படிரு என்று சொல்லுகிறார். படிரு என்று சொல்லுவது நீங்கியதை குறிக்கிறது. அப்படி நீங்கி போய் பார்த்த பொழுது அடியார்கள் இருந்தார்கள். எனவே போற்றி திரு அகவலுக்கு பிறகு அவர் அருளி இருக்கக்கூடிய பதிகம் சென்னி 10, பிறகு அதிசய 10, பிறகு அற்புத 10, பிறகு திருப்பள்ளி எழுச்சி, பிறகு உயிருண்ணி 10. இந்த பதிகங்களை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த மனநிலை உங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தி அவருடைய வரலாற்றோடு ஒட்டி வருவதை பார்ப்போம். இனிமே வர பதிகங்கள் அவர் வரலாற்றிலே வருகிற திருப்பு முனைக்கு உரித்தானவையாக இருக்கும். இப்போ தான் ஒரு திருப்பு முனை வருகிறது அந்த வரலாற்றில். அது என்ன என்பதை நாளைய தினம் பார்க்கிறோம். நாளைய தினம் நாம் இங்கே ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து விடுவோம். ஏனென்றால் பாலச்சந்திரன் ஓதுவார் அவர்கள் வருகிறார்கள்.
மிக அற்புதமாக அவர்கள் திருவாசகம் இசைக்கிறார்கள். 2 நாள் சனி ஞாயிறு 6:30 முடிச்சிருவார். நம்ம வழக்கம் போல் 6:30 நாம் பார்ப்போம். திருவாசகருடைய மணிவாசகன் வரலாற்றை ஒட்டி என்கிற அந்த தொகுப்பு மூலம் மட்டும் இருக்கிறது. இதில் குறிப்பும் கொடுத்துருக்கிறேன். அந்த பதிகத்தை பாடுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிகழ்வை குறிப்பாக தந்திருக்கிறேன். இந்த புத்தகம் இருக்கிறது, துகளர் போதம் இருக்கிறது, சுந்தரர் தேவாரம் 100 பதிகங்களும் விளக்க உரையோடு இருக்கிறது. வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 5 மணிக்கு நாம் இங்கே கூடுவோம். திருமுறை இசை, திருவாசக இசை அதிலே கலந்து கொண்டு வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம். 2 நாட்கள் நாம் மணிவாசகரோடு பயணித்தோம். தொடர்ந்து பயணத்திலே கலந்து கொள்வோம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். இருபத்தி 2ஆம் தேதி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாகிய அருள்நெறி ஆழிகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் சேக்கிடார் பெருமானுடைய குரு பூஜை விழா அடியேன் அங்கே பேச இருக்கிறேன். பத்திரிகை இருக்கிறது, வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். திருவான்மையூர் முடிந்த அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.